நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ இந்த சுடர் பக்கம் வந்துட்டாங்க. அதாவது இப்போ இந்த சுடருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கு. உண்மையிலேயே அடுத்தடுத்து இந்த சுடருக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருந்தான். ஏன்னா, அ இந்த ராஜேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இதோட வந்து நம்மளோட கதை முடிஞ்சுது அப்படின்ற மாரி வந்து சொல்லி நினைச்சுட்டு இருந்தா. ஆனா உண்மையிலேயே இந்த சுடருக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருந்தது. அதாவது விஜய் வந்து மாறிட்டாரு. விஜய் வந்து மல்லிய வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து நம்மள நம்ப ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே தொடர்ந்துட்டு அடுத்ததா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா இங்கேயே ரேணுகாவா செட்டில் ஆயிடலாம். அடுத்ததா இந்த கல்யாண ஏற்பாடுகளையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா உண்மையிலேயே கடைசியில மல்லி இப்படி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் விஜய்க்கும் மல்லிக்கும் நடுவுல மிகப்பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மையிலேயே தொடர்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் வந்து மல்லியால எதுவுமே பண்ண முடியாது. மல்லி வந்து கண்டிப்பா வந்து இதுல வந்து எதுவுமே அதாவது விஜய வந்து அடையறதுக்கோ, விஜய வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றதுக்கோ, இல்ல தான் வந்து விஜயோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே சுடர் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில மல்லி பண்ண ஒரு சம்பவம், உண்மையிலேயே இந்த சுடர கண் கலங்க வைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அது எதுக்காக, என்ன ஏது அப்படின்றது ஒரு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது உண்மையிலேயே இப்போ சுடருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தா இல்லையா? அவளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சது. விஜயும் இருந்துட்டு மல்லி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உதறி தள்ளிட்டாரு. இதுவரைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே ஓகேவா இருந்திருக்கும். ஆனா உண்மையிலேயே மல்லியும் விஜயும் இவ்ளோ மாஸா, இவ்ளோ வேற லெவல்ல சூப்பரா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையே செஞ்சு விடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த சுடர பொறுத்த அளவுக்கு அவ்வளோதான், மல்லியோட சாப்டர் முடிஞ்சது. அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம தான், நம்ம நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும் அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்போ மல்லி இருந்துட்டு நேரா இந்த விஜய பார்க்கறதுக்காக இங்க வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, இந்த ஒரு பிரச்சனை இன்னும் கொஞ்சம் சீரியஸா மாறணும். இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய பிரச்சனையா மாறணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ மல்லியோட சண்டை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. மல்லி இப்போ நேரா போயிட்டு விஜய புடிச்சு சட்டைய புடிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கதிரேசனோட வீட்ல. "ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எதுக்காக என்ன வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க?" அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி அங்க ஒரு மறுபடியும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ஒரு நேரத்துல இந்த சுடர் இருந்துட்டு அவ தான் வந்து இப்போ நல்லவளா மாறிட்டாளே. ஏன்னா மல்லிகிட்ட போயிட்டு இந்த மாரி நானு, நீ, விஜய் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். வெண்பா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா மல்லி வந்து என்ன வந்து யாராலயும் தடுக்கவே முடியாது. அப்படி இப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, கடைசியில இந்த சுடர் கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கும்போது, சுடர் கையிலேயே வந்து வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சுடர் இருந்துட்டு இப்போ விஜய் எப்படி அடையறது அப்படின்ற மாரி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இந்த ராஜேஸ்வரி சொன்னதுனால, இப்போ அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுடர் வந்துட்டு விஜய்க்கு ஒரு டெஸ்ட்ட வந்து வச்சாங்க. இந்த மாரி வந்து மல்லிய உண்மையிலேயே வெறுத்துட்டாரா? மல்லிய உண்மையிலேயே விட்டுட்டாரா? அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. இப்போ இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அப்படின்ற மாரி வச்சுக்கிட்டாலுமே கூட, வெண்பாவோட அம்மா ரேணுகாவ விஜய் எப்படி வந்து இங்க அவர் வந்து மறுபடியும் தாலி கட்டி கூடவே வச்சுக்கணும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி மல்லியோட நிலைமையும் இப்ப மாறப்போகுது. அதுவும் இல்லாம இந்த சுடருக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய தண்டனைய, ஒரு மரண தண்டனைய வந்து நம்ம விஜயும் மல்லியும் குடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இங்க இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த சுடரோட கையிலேயே அந்த சுடரும் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கைய நீட்டி அந்த வாமிட்ட வந்து பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. இது எல்லாமே நார்மலான ஒரு விஷயம். ஆனா இதையும் தாண்டி இப்போ மல்லிக்கு மயக்கம் வர மாரி ஆயி, அடுத்ததா வந்து வாமிட் இன்னும் அதிகமா வாமிட்டிங் வந்து வர மாரி ஆயி, அங்கேயும் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய டெஸ்டிங்க போட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது உண்மையிலேயே யார் முன்னாடி இப்படி நடக்கக்கூடாதோ, அவங்க முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுடர்லாம் வந்து அப்படியே வாழ்க்கைய வெறுத்த அளவுக்கு ஆகப்போகுது. ஏன்னா அடுத்ததா டாக்டர் வந்து இந்த மாரி மல்லிக்கு என்னாச்சு? ஏதாச்சு? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது, கடைசியில அந்த டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலேயே இந்த சுடருக்கு செம்ம ஷாக் ஆகப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாரி அ அதாவது விஜய் நீங்க அப்பாவாக போறீங்க அப்டின்ற மாரி சொல்லி, என்னடா இது விஜய் தான் ஆல்ரெடி அப்பா ஆயிட்டாரே! ஏன்னா வெண்பான்ற ஒரு பொண்ணு வந்து இங்க இருக்கா. வெண்பா ஏற்கனவே டாடா டாடான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கா. இதுல என்ன புதுசா அப்பா ஆக வேண்டியதா இருக்கு? அப்டின்ற மாரி வந்து கேட்டா, அதாவது வெண்பாவோட அம்மா வேற.
அதாவது இந்த குழந்தைக்கு அம்மா வேற. அதனால நீங்க இப்ப மறுபடியும் புதுசா அப்பா ஆயிருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லி, அங்க வேற வந்து அந்த டாக்டர் வந்துட்டு பயங்கரமா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. சுடருக்கு அப்படியே அதிர்ச்சி தாங்க முடியல. ஒரு பக்கம் ஹார்ட் வந்து வெளிய வெளிய வந்துட்டு வந்துட்டு போகுது. ஏன்னா, சுடர் வந்து என்ன நெனச்சா, விஜய்க்கும், மல்லிக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. 2 பேரும் இதுவரைக்கும் ஒண்ணு சேரவே இல்ல. அவங்களுக்குள்ள எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரி நெனச்சதுனால தான், இந்த சுடர் வந்துட்டு விஜயோட வாழ்க்கையில வர்றதுக்கு நெனச்சதே. அப்படி இருக்கும்போது, இப்போ மல்லி வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க, மாசமா இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு மிகப்பெரிய குண்ட தூக்கி போட்டா என்ன ஆகும்? இந்த சுடரால அத தாங்கிக்கவே முடியாது. ஐய்யய்யோ! முடிஞ்சு போச்சுடா கத. நம்ம ஒண்ணு நெனச்சா, அது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கே! என்னடா பண்றது இப்போ? ஏதுடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இந்த சுடர் வந்துட்டு அவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு, அவ்ளோ வந்து இதா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சுடரால இந்த ஒரு விஷயத்த ஏத்துக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. "என்ன சொல்றீங்க டாக்டர்?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுவும் இல்லாம இப்போ விஜய் வந்து ரொம்ப துள்ள ஆரம்பிச்சுறாரு. அதாவது இப்போ மல்லி வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டதுனால, அதே மாரி வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பாவோ, தங்கச்சி பாப்பாவோ வரப்போகுது. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதுவும் இல்லாம இங்க நம்ம மல்லி இருந்துட்டு, இப்போ எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து விஜய் என்னால விட்டுட்டு போக முடியாது. விஜய் எப்படி என்ன விட்டுட்டு போறாருன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அங்க அப்படியே பிரச்சனை பெருசாகுது. அதாவது இனிமே யார் என்ன நெனச்சாலும் சரி, ஏது நெனச்சாலும் சரி, நம்ம மல்லி, விஜய், வெண்பா இவங்க தான் சேர்ந்து வாழப் போறாங்க. அதே மாரி கூடிய சீக்கிரத்துல இது உண்மையா இருந்தாலும் சரி, இல்ல இப்பவே உண்மை ஆயிட்டாலும் சரி, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் ஒரு குழந்தை பொறந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.